வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வடகரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் இதே மாதிரி கீறி வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பாருங்கள் இந்த சைஸில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். ரொம்பலாம் ஃப்ரை ஆக வேண்டாம். மீதி இருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை 1, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடைய புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வடையை இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துறேன். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் கடைசியாக மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வடகரி தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.